பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தின் மையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அண்ணா பல்கலைக்கழக மையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, முழு விவரங்கள். சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்ற நிலையில் சென்னையை பொறுத்தவரையும் 975 இடங்களில் 4085 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டது. அந்த வாக்குச்சாவடி மையங்கள் தான் சென்னையை சேர்ந்த வாக்காளர்கள் இன்று வாக்கினை செலுத்தினர். இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த வாக்குப்பதிவு முடிந்து அந்த வாக்கினை செலுத்தி அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்போது சென்னையை பொறுத்தவரையில் 3 இடங்களில் கொண்டு வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 3 இடங்கள் தான் இந்த வாக்கு எண்ணும் மையங்கள் சென்னையில் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை அண்ணா பல்கலைக்கழக பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரையில் இங்கு 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு வந்து இங்கு வைக்கப்பட்டு மே 4ஆம் தேதி அன்று அந்த வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே. அதன் அடிப்படையில் தற்போது இங்கு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி, அதேபோல சைதாப்பேட்டை, தியாகராய நகர், வேளச்சேரி மற்றும் விருகம்பாக்கம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்போது இங்கு கொண்டு வரப்பட்டு தற்போது இங்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாக்கப்பட்ட அறையில் தற்போது வைப்பதற்கான பணியில் தான் தற்போது அதிகாரிகள் மற்றும் பலத்த பாதுகாப்புடன் போலீசாரும் தற்போது இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இங்கு இறக்கப்படும் இந்த வாகனத்திலிருந்து இறக்கப்படும் இந்த மின்னணு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இங்கு சரிபார்க்கப்பட்டு இங்கு இருக்கிற அந்த பணியாளர்கள் மூலமாக அந்த குறிப்பிட்ட அந்த சட்டமன்ற தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் கொண்டு செல்லப்பட்டு அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இறுதியாக தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் அந்த பாகபவர்கள், அதே போல அந்த பூத் ஏஜென்ட் சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகள் மற்றும் அதே போல பூத் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் இறுதியாக சீல் வைக்கப்படும். அதன் பிறகு மே 4ஆம் தேதி காலை மீண்டும் திறக்கப்பட்டு வாக்குகள் எண்ணப்படுவதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் தான் தற்போது அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை 4 அடுக்கு பாதுகாப்பு தற்போது இங்கு போடப்பட்டு முழு பாதுகாப்பு பணியில் தான் காவல்துறை மற்றும் அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மத்திய துணை ராணுவப்படை, அதே போல தமிழ்நாடு சிறப்பு படை, ஆயுதப்படை மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் தற்போது இந்த பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இந்த மையத்தை பொறுத்தவரையில் 4 அடுக்கு பாதுகாப்பு சுமார் 500 வீரர்கள் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் இந்த பாதுகாப்பு பணியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சுழற்சி முறையில் இந்த பணிகளில் வீரர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும், அதே போல் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் 180 சிசிடிவி கேமராக்கள் மூலமாக 24 மணி நேரமும் அந்த வாக்கு எண்ணும் அறையில் வைக்கப்பட்டுள்ள அந்த இயந்திரங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இங்கு இறக்கப்படும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த அறைகளை கொண்டு செல்லும் பணி தான் தற்போது நடைபெற்று வருகிறது. பாலாஜி, வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட உள்ள அந்த மையத்திற்கு எத்தனை அடுக்கு பாதுகாப்பு போடப்பட உள்ளது? எத்தனை தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்த மையத்தில் வைக்கப்பட உள்ளன? அது குறித்த விவரங்கள். குறிப்பாக ஏற்கனவே சொன்னது போல அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை 4 அடுக்கு பாதுகாப்பு தான் போடப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய துணை ராணுவப்படை, அதே போல தமிழ்நாட்டின் சிறப்பு காவல்படை, அதே போல ஆயுதப்படை மற்றும் சாதாரண சட்டம் ஒழுங்கு காவல்துறை என 4 அடுக்கு பாதுகாப்பில் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது முழுவதுமாக கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த இயந்திரங்கள் தற்போது அந்த வாகனங்களிலிருந்து இறக்கப்பட்டு இங்கிருந்து கொண்டு செல்வது முதலாக முழுவதுமாக போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் தான் தற்போது இந்த இயந்திரங்கள் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு அந்த ஸ்ட்ராங் ரூம் என சொல்லக்கூடிய அந்த அறையில் வைக்கப்படுகிறது. குறிப்பாக அந்த அறையில் ஏற்கனவே ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கொண்டு வரப்படுகிற அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அதற்கென தனியாக ஒதுக்கப்பட்ட இடங்களில் தான் தனியாக வைக்கப்படும். அந்த வாக்கு எண்ணும் நாளன்று அன்று காலை அந்த அறை திறக்கப்பட்டுடன் ஒவ்வொரு தனியாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தனித்தனியாக எடுக்கப்பட்டு நேரடியாக கொண்டு செல்லப்பட்டு வாக்குகள் எண்ணப்படுவதுதான் வழக்கம். ஏனென்றால் ஒரே நேரத்தில் அனைத்து அந்த இயந்திரங்களும் கொண்டு சென்றால் குளறுபடி ஏற்படும் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே இந்த திட்டத்தை செயல்படுத்தி தற்பொழுது தனித்தனியாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருந்து கொண்டு வரப்படக்கூடிய அந்த இயந்திரங்களை தனித்தனியாக வைப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி பாலாஜி.